குரு பெயர்ச்சியை முன்னிட்டு ஓரளவாவது உங்க வாழ்க்கையில சில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான சில கோவில்கள், மந்திரங்கள், பரிகாரங்களை பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். இதெல்லாம் என்னுடைய தந்தை அரிகேஸ்வரனூர் வெங்கட்ராமன் அவர்கள் என்கிட்ட பர்சனலா சொன்ன விஷயங்கள். பல விஷயங்கள் ரொம்ப பேருக்கு தெரியாதது. ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணால் குருவருளாலும் திருவருளாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாறுதல்கள் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஷிம் சிவாய ஷிம் சிவாய ஷிம் சிவாய. இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் அமோகமாக நடக்கணும்னு அந்த இறைவனை, எல்லாம் வல்ல பிரபஞ்ச பேராற்றலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவாக குரு சில ராசிக்கு நல்லது, பல ராசிக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் எப்பேற்பட்ட சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு அவ்வளவா நல்லது பண்ண மாட்டாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. மற்ற கிரகங்களை ஒப்பிடும் பொழுது குரு கெடுதல்னு பண்ணா கூட பார்த்து பண்ணுவார். ஏன்னா குருக்கு கெடுதலே பெருசா பண்ண தெரியாது, எல்லாருக்கும் நல்லது பண்ணி பழக்கம். குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு, அந்த எந்த ராசிகளுக்கு பாதகாதிபதியா இருக்காரோ அந்த ராசிகளுக்கு எதிர்பார்த்த நல்லது நடக்காதே வழிய கெடுதல் பெருசா நடக்காது. அதனால குரு எனக்கு இப்ப இந்த பயிற்சி சரியா இல்லையேன்னு சனிக்கு ராகுக்கு எதுக்கு பயப்படுற மாதிரிலாம் குருவுக்கு பயப்பட வேணாம். அவர் நமக்கு தாங்குற மாதிரிதான் அடிப்பாருங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அப்படியே இந்த குரு பயிற்சி சரியில்லைன்னு நினைக்கிறவங்க, குரு பயிற்சி ஆகாவோன்னு இருக்கு ஆனாலும் அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் என்ன பண்றதுன்னு நினைக்கிறவங்க இப்படி 2 பேர் இருக்காங்க. இல்லை, ஏன்னா குரு நல்லா இருந்தாலும் இது இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. குரு நல்லா இல்லைன்னா தான் கவலை வரும். அதனால பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் என் அப்பாவோட கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்கு. இந்த ஜீ தமிழ்ல குரு பயிற்சி பலன்கள்னு நிறைய என்னுடைய தந்தை அரிகேஸ்வரனூர் வெங்கட்ராமன் அவர்கள் பல தகவல்களை குரு குறித்து, குரு கஷேத்திரங்கள் குறித்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக நிறைய குரு பயிற்சி பரிகார கோவில்கள் சம்பந்தமாக என் அப்பாட்ட பேசிட்டு, அதில் இந்த மதுரை பக்கத்தில் குருவித்துறைன்னு ஒரு ஊர், மதுரையிலேருந்து 33 கிலோமீட்டர் தள்ளி சக்கரத்தாழ்வாரும் தேவகுருவான பிரகஸ்பதியும் ஒரே சன்னதியில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அபூர்வமான கோவில். இந்த மதுரையிலிருந்து சோழவந்தான் போகிற ரூட்டு 33 கிலோமீட்டர்ஸ். குருவுடைய மகன் கசன் சுக்கராச்சாரியாரோட ஆசிரமத்துக்கு போனால் சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக. அப்போ சில பிரச்சனைகள் அவனுக்கு வந்தது. அந்த நேரத்தில் பிரகஸ்பதி பெருமாள் கிட்ட முறையிட பெருமாள் சக்கரத்தாழ்வார் அனுப்பிச்சு பிரகஸ்பதியோட மகன் கசனை சேஃப்கார்ட் பண்ணி கூட்டின்னு வந்தார். ஸோ அந்த குருவித்துறை கோவில், அந்த மாதிரி நிறைய கோவில்கள், வேங்கை வாசல்னு புதுக்கோட்டையில் வியாக்கிரபுரீஸ்வரர் கோவில், அங்கே சிவன் பார்வதி 2 பேரும் கலந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கு. இந்த மாதிரி நிறைய அந்த குருவை பற்றின, தட்சிணாமூர்த்தியை பற்றின அபூர்வமான கோவில்கள்லாம் ஒரு 15-20 இதுக்காக டிஸ்கஸ் பண்ணப்போ, அப்போ இந்த நாச்சியார் கோயிலோட விசேஷத்தை பற்றி அப்பா சொன்னார். என்னன்னா, வியாழக்கிழமை தான் அங்கே கருடனுக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ணுவாங்க. அந்த கருடாழ்வாரோட உடம்புல 9 நாகங்கள் நாகாபரணங்களாக இருக்கும். அது 9 கிரகங்கள்னாலே வரக்கூடிய பாதிப்புகளை குறிக்கிற குறியீடு. ஸோ இந்த நாச்சியார் கோவில்ங்கிறது குரு பயிற்சிக்கு ரொம்ப விசேஷமான கோவில். எந்த பயிற்சியாக இருந்தாலும், எந்த கிரகத்தினால வர பாதிப்பாக இருந்தாலும் கருட உபாசனைங்கிறது சரி பண்ணுங்கிறது என்னுடைய அப்பா சொன்னார். நம்ம மெயினாக கருடாழ்வாரை கருங்காலியில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மைசூர் மகாராஜாவோட பேலஸ்ன்னு பார்த்தா அதில் பாதிக்கு மேலே, ஏன் முக்காவாசிக்கு மேலே அங்கே இருக்கிற மர வேலைப்பாடுகள், அவங்க பிரைவேட் பூஜை ரூமில் இருக்கிற மர விக்கிரகங்கள், சாமி விக்கிரகங்கள்லாம் பார்த்தா கருங்காலி. காரணம், அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரிகிறது. மைசூர் மகாராஜா பேலஸ் வரைக்கும் போக வேணாம், நம்ம சொந்த ஊர், என் சொந்த ஊர் அரிகேஸ்வரனூரையே எடுத்துப்போம், திருநெல்வேலியில் இருக்கே. இப்போ அரிகேஸ்வரனூர் கோயில் கும்பாபிஷேகம் கூட கிராண்டாக நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணி வச்ச செல்வம் பெற்றவர்கள் 2000 சிவன் கோயில்களுக்கு மேலே கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்க. குபேரன் வழிபட்ட கோவில், சனீஸ்வரன் ஃபேமிலியோடு இருக்கிற கோவில்னு. அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கோபுர கலசத்துக்கு தேவையான கருங்காலியை கொடுக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. செல்வம் பெற்றவர்கள் கருங்காலியுடைய பயன் என்னங்கிறத பற்றி அவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட சொன்னார். உத்தரகாலாமிரதத்துலேருந்து ஆரம்பித்து வேதம், புராணம், இதிகாசம், சகாதேவன் கருங்காலியை பற்றி சொன்னது, இப்படி நிறையா அவர் பாட்டு சொல்லிகிட்டே போனார். கேட்க கேட்க ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கருங்காலியோட வேல்யூ தெரியறது. மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கருங்காலியோட வேல்யூ தெரியறது. ஆனால் இன்னைக்கு ஒரு சில பேர் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, யூடியூப் யூனிவர்சிட்டியில் கருங்காலியை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்க விருப்பம், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்.
என்னன்னா கருங்காலியில வந்து எலக்ட்ரோ மேக்னெட் வேவ், மின்காந்த ஆற்றல்ங்கிறது ஜாஸ்தி இருக்கு. அது நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாம் பெரிய அளவுல குறைக்கும். நம்மகிட்ட கருங்காலி வாங்கி யூஸ் பண்ணவங்க நிறைய பேருக்கு எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்கள் வந்து ப்ரெஷர்லாம் குறைஞ்சிருக்கு. பட் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைச்சோம்னா நம்முடைய இந்த எண்ணாலைக்கு உயிர் கொடுக்குற ஆற்றல் கருங்காலிக்கு இருக்கு. கருங்காலியை போட்டுட்டு கருங்காலியை பத்தியே நெகட்டிவா நினைச்சா அப்ப எப்படி நமக்கு அது நல்லது பண்ணும்? அதைத்தான் ரீசெண்டா ஐபிசி பத்தி மாதிரி பல சேனல் இன்டர்வியூஸ்ல அதை பத்தி சொன்னது. ஸோ கருங்காலியில வந்து அவ்வளவு ஆற்றல், எனர்ஜிங்கிறது இருக்கு. எந்த கோவில் கும்பாபிஷேகம்னாலும் அந்த கும்பாபிஷேகம் பூர்ணாவதி டயத்துல கருடன் வந்து கோபுரத்தை வட்டமிடுவார். இப்போ கோபுர கலசத்துல வைக்கிறதே கருங்காலி தானே. இந்த கருங்காலிலே கருடனை பண்ணி உபாசனை பண்ணா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 9 கிரகங்களால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்தும் தன்னை நம்பி வரவங்களை, பெருமாளை கும்பிடுறவங்களை காப்பாத்துறதுக்காக அதோட குறியீடா 9 பாம்புகளை மேல போட்டு உக்காண்டிருக்காரு அந்த கருடாழ்வார் பெரிய திருவடி நாச்சியார் கோவில்ல. அப்பேற்பட்ட அந்த கருட உபாசனைய நாராயணா பக்ஷிராஜான்னு சொல்லி கெட்டிமா பிடிச்சுட்டா எந்த கிரகங்களாலையும் பெருசா பாதிப்பு வராது. உண்மையான பக்தியோட பண்ணணும். கருடன் பெருமாளோட வாகனம்னு நினைக்கலாம். ஆனா கருடனை பத்தி வேதம் என்ன சொல்றது, கருட மந்திரம் என்ன சொல்றது? ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன? கால அக்னி சொரூபமா கருடாழ்வார் இருக்க. ஏகி ஏகி காலானலலோல ஜிக்வாய, ஏகி ஏகி ஜிக்வாய 2 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்னா எடுத்து சொல்ல வார்த்தைகளே இல்லை கருடனோட சிறப்புகளை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். காலானல, காலம் பிளஸ் அனலம், டைம் டிராவல் அதெல்லாம் கடந்தவர். பாதைய பாதைய மோகைய மோகைய வித்ராவய வித்ராவய, நம்ம வாழ்க்கை பாதைக்கு துணையா வருபவர். நம்ம வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு தேவையான அந்த அட்ராக்ஷன், ஸ்பீச் ஆஃப் அட்ராக்ஷன் தான் சொல்லுவாங்களே. ஒரு விஷயத்தை கச்சிதமா முடிக்கணும்னா நம்ம சொல்ற விஷயம் பல பேருக்கு போய் ரீச் ஆகணும். அந்த தேவையான அந்த அட்ராக்ஷன் காந்த மாதிரி இழுக்கிறதும்பாங்களே, அதை கருடன் தருவார். வித்ராவய வித்ராவய, வித்ராவயனா திரவியங்கள், தேவையான வெல்த் எல்லாம் தருபவர். பிரம பிரம பிரமய பிரமய, இந்த சித்த பிரம பிடிச்ச மாதிரிம்பாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி பண்றது. ஹன ஹன, ஹனங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கான அர்த்தம் கிரேட் எஸ்கேப். இந்த மாதிரி பல பெரிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறது. தகதக பத பத கும்பட் ஸ்வாகா, தகிச்சு எறிகிற பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கருடன் பண்றாருன்னு ஆத்தென்டிக் சோர்ஸ் கருடாழ்வாரோட மூல மந்திரம் வேதமே சொல்றது. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? உண்மையான பக்தியோட கருங்காலி கருடனை நம்மகிட்ட வாங்கி அட்லீஸ்ட் ஓம் ஷிம் சிவாய நமகங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை 11 தடவை சொல்லி 11 பூவை வச்சு கருடன் வந்த உடனே ஹோம சாம்பலையும் கூட சேர்த்து தரோம். அந்த ஓம பஸ்பத்தை சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல கட்டி கருங்காலி கருடனுக்கு குறைஞ்சபட்சம் தினமும் 11 பூ வச்சு ஷிம் சிவாயன் 11 தடவை சொல்லி பூஜை பண்றவங்க எல்லாருக்குமே பல பேருக்கு லைஃப்ல பல சேஞ்சஸ், மேஜிக்ஸ் நடக்கிறது. இது வந்து சத்தியமான உண்மை. அதே சமயம் யாரோ சில பேர் சொல்றதை கேட்டு டைவர்ட் ஆகி இந்த மைண்ட் ஸ்லிப் ஆகி ஃபுல் நம்பிக்கை இல்லாம பண்ணா அதனால ஒரு பயனும் இல்லை. அதனால உண்மையான நம்பிக்கையோடு இந்த கருட உபாசனையை பண்ண பல பேருக்கு பல சேஞ்சஸ் வந்திருக்கு. கருடனை இந்த மாதிரி வேதாந்த தேசியருக்கு எந்த வடிவத்துல காட்சி கொடுத்தாரோ அபயாஸ்திரத்துல ஆசீர்வாதம் பண்ற கோலத்துல கருங்காலியில கருடனை பண்ணி இந்த கருங்காலி கருடாழ்வார்ல கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரம்னு இவ்வளவு மந்திரங்களை உரியேற்றி பல நாள் பூஜை ஹோமம் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது இது வந்து பல லட்சம் ரூபாய் செலவாகக்கூடிய விஷயம். அந்த பணத்தையும் தாண்டி இதுல எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப கருட மாலா மந்திரம் கேட்டீங்களே, ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாயன், மறுபடியும் ஒரு நிமிஷம் போகும். ஸோ அவ்வளோ பெரிய மந்திரம் அது. இந்த மந்திரத்தை வந்து சொல்றதுங்கிறது எல்லாராலையும் ஈஸியா வராது. அதனாலதான் நாங்க முறைப்படி வேத அத்தியாயனம் பண்ணவங்களை வச்சு உரியேத்தி தரோம். எப்படியும் ஸ்பீடா சொல்றதுக்கு 20 செகண்ட்ஸ் ஆகும் ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு. இப்போ 12 பேரை டீம் ஒர்க்கா சேர்ந்து பண்றப்போ ஒரு தலைக்கு 500. இப்போ 12 பேர் சேர்ந்து பண்ணா ஒரு நாளைக்கு 6000, 20 நாள்லயே 1,20,000 வந்துடும். ஸோ எப்படி இவ்வளவு தடவை இந்த மந்திரத்தை உரியேற்றி தரோம் புரியுறதா? எதுக்கு இத்தனை தடவை உரியேற்றி தரணும்? ஒரு 100 தடவை 200 தடவை சொன்னா போருமே. குறிப்பிட்ட சில டைம்ல குறிப்பிட்ட சில ஸ்பிரிச்சுவல் டிவைசஸை வச்சு பண்றப்போ ஷார்ட் பீரியட்லயே பல லட்சம் சொன்ன பலன் வரும். அந்த மாதிரியான சில விஷயங்களையும் யூஸ் பண்றோம்னாலும் இத்தனை பேர் சேர்ந்து டீம் ஒர்க்கா இவ்வளோ நாளா இது பண்றப்பதான் செல்போன்ல சிம் கார்டை போட்டு உடனே ஆக்டிவேட் பண்ற மாதிரி அந்த பவரை வந்து கருடாழ்வார்ல உரியேற்றி தரோம். நீங்க வெறுட வச்சு வேண்டினாலே போறோம். ஷிம் சிபாய மட்டும் சொன்னாலே போறோம். ஷிம் சிபாய ஷிம் சிபாயன்னு சொல்ல சொல்ல
உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா பல மடங்கா பூஸ்ட் ஆகும். ஷிபாயனா பிளென்டி ஆஃப் பவர். ஷிபாயனா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத எல்லை இல்லாத அபாரமான ஆற்றல் நம்முடைய உடம்புக்கு மனசுக்கு ரெண்டுத்துக்கும் இந்த கருட உபாசனைங்கிறது கொடுக்கும். கருடாழ்வார் தேவைப்படுறவங்க கருடாழ்வார் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்மகிட்ட பல ஆன்மீக பொருட்கள் இருக்கு. இப்போ இந்த கருங்காலி மாலை செங்கருங்காலி மாலை மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம அதில் கருட மந்திர உருவெல்லாம் ஏற்றி வராகருக்குரிய மந்திரங்களை முக்கியமாக சொல்லி கொடுக்குறோம். நம்ம இங்கே பண்ணுற மாதிரியான பூஜைங்கிறது பல இடங்களில் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயம். ஸோ இது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி சில பேருக்கு தோணிட்டு போட்டோம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கருங்காலி மாலையை வெறும் 400 ரூபாய்க்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கா, அதுவும் இவ்வளோ பூஜை பண்ணி யார் இதை போட்டுக்கு போகிறவங்களோட பேர் ராசி நட்சத்திரத்துக்கெல்லாம் அர்ச்சனை பூஜை பண்ணி விபூதி குங்கும பிரசாதத்தோட ஃப்ரீ ஷிப்பிங்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது பல பேரால் பண்ண முடியாத விஷயம், கருடன் அருளால் நம்ம பண்ணுறோம். ஸோ நல்ல விஷயம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தாதானே இதனால் பலனடைய முடியும். வெறும் கருங்காலி மாலையை மட்டும் வாங்கியே பல பேர் சில கெட்ட சக்திகள்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க, கெட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. காரணம் சக்தி வாய்ந்த மின்காந்த ஆற்றல் இருக்கிற கருங்காலியில் நம்ம கருட மந்திரத்தெல்லாம் முக்கியமாக உரியேற்றி தரோம். இந்த மாதிரி கருட ஹோமம் பூஜை எல்லாம் நடக்கிறப்போ இப்படி மாலையெல்லாம் மொத்தமாக வச்சு அதுலேயும் சார்ஜ் ஏற்றி தரும். அப்போ அதுக்கு எப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கோ யோசிச்சு பாருங்க. அதனால எவ்வளவோ பேரோட வாழ்க்கையில பல மாறுதல்களை நம்ம ஆன்மீக பொருட்கள் கொடுத்துட்டு இருக்குன்னா அது காரணம் இதுல நாங்க யூஸ் பண்ற மந்திர பிரயோகம் பூஜை, அதுதான் காரணம். நான் பண்ற இதே பூஜையை யார் பண்ணாலும் இதே பலன் தான் கொடுக்கும். பட் இந்த மாதிரி பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் வரலையே, வரணுங்கிறது தான் நம்ம ஆசை. ஸோ கிரேட் 1 குவாலிட்டி கருங்காலி மாலையை 400 ரூபாய்க்கு, செங்கருங்காலி மாலையை 600 ரூபாய்க்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுத்துட்டு இருக்கோம். செங்கருங்காலி பிரேஸ்லெட் 400 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு பொருள் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்னா அது செங்கருங்காலி பிரேஸ்லெட் தான். இப்படி நிறைய ஆன்மீக பொருட்களை தரமாக கரெக்டாக பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதனால் நிறைய பேருக்கு நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருக்கு சில கெட்ட சக்தி பாதிப்பு மாதிரி இருந்தது. எப்படி வந்ததுன்னு தெரில. ஸ்பெஷலாக கருட பூஜையில் வச்சு மாலையை கொடுக்க சொன்னார். அவருக்காகவே ஸ்பெஷலாக கருட பூஜையில் வச்சு அந்த மாலையை கொடுத்தது. அது போட ஆரம்பித்து அந்த மாலையை வச்சு ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை ஜெபம் பண்ண ஆரம்பித்து அவர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயோ ஒரு சாமியார் குறி சொல்கிறவர்னு ஃப்ரெண்டு சொல்கிறத கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு போனேன். அவர்கிட்ட போனோடனே அந்த சாமியார் திட்டினார், நீ என்ன கழுத்தில் போட்டுருக்கன்னு. கருங்காலி மாலை இதெல்லாம் போட்டுக்கூடாது, போட்டால் பிரச்சனை வரும், அதை தூக்கி போட்டு முதல்ல என்னை பார்க்கவான்னு சொன்னார். அந்த சாமியாரோட மூஞ்சியே ஒரு மாதிரி வெளிரி போன மாதிரி இருந்தது. அப்புறம் என்கிட்ட ஃபோனில் இந்த தகவலை சொன்னார். எனக்கு இதனால நல்லது தானே நடந்தது, ஏன் இந்த சாமியார் அப்படி கத்தினார்னு. அது அவர் நம்பிக்கை போல இருக்கு, விட்டுருங்க, உங்களுக்கு இது நம்பிக்கை இருந்தால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு அதே நண்பர் சொன்னார், அவர் இந்த கர்ண யக்ஷினின்லாம் சொல்லுவாங்க, காது கிட்ட யக்ஷினிகள் சில பலன் சொல்லும், அதுக்கு சின்ன ரத்தபலி மாதிரியான விஷயம்லாம் கொடுப்பாங்க. ரத்தபலி மாதிரியான விஷயம்னா என்ன, கோழி ரத்தம் மாதிரியான இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி கருங்காலி மாலையை கொடுத்ததுனால அந்த வைப்ரேஷன் முன்னாடி இந்த கெட்ட சக்திகளால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு போல இருக்கு. அவர் எதை வச்சு குறி சொல்கிறாருங்கிறது எனக்கு பின்னால் தான் தெரிஞ்சுதுங்க. இதே மாதிரி தான் நமக்கு பக்கத்து ஏரியாலேயே ஒருத்தர் இருந்த, இப்போ ஆள் அட்ரஸ் இல்லாமல் இருக்கார். ஸோ இந்த மாதிரி கெட்ட சக்திகளை வச்சு பழப்பு நடத்திட்டு இருக்கிறவங்க தான் மேக்சிமம் கருங்காலியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதையும் தாண்டி இந்த கருங்காலி நிறைய பேருக்கு லைஃப்பில் சேஞ்சஸை ஏற்படுத்திட்டு இருக்கு. கெட்ட சக்தி கந்திஷ்டியிலிருந்து பாதுகாக்குங்க, அதைத்தான் மெயினாக பண்ணணும். மற்றபடி ஒரே அடியாக விதியை மாத்திர மாதிரியான ஒரு ஆன்மீக பொருளை கடவுள் இதுவரைக்கும் உருவாக்கலை, இனிமேலும் உருவாக்க மாட்டார். ஆனால் அந்த கெட்ட சக்தி கந்திஷ்டியிலிருந்து பாதுகாத்தாலே லைஃப்பில் நடக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் லைஃப்பில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத பல மேஜிக்ஸு மாயாஜாலங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா கருட உபாசனையை முக்கியமாக பண்ணுங்க. அவர்கிட்ட முழுமையாக உங்களை ஒப்படைங்க. எவ்வளவு தூரம் ஷிபாயன்னு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அப்படி சொல்ல 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 உங்கள் லைஃப்பில் பல மேஜிக்ஸை இந்த கருடன் ஏற்படுத்துவார். ஸோ இந்த குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் சிறப்பாக போகணும். நம்ம வாழ்க்கையில் இனிமேல் அருமையாக பல விஷயங்கள் நடக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல புதிய பூஜை, ஆற்றல் வாய்ந்த பூஜையை பண்ணணும்னா கருங்காலி கருடனை இதுவரைக்கும் வாங்காதவங்க, யாருக்கு தேவைப்படுறதோ அவங்க கருங்காலி கருடன் மாதிரியான விஷயங்களையோ இல்லை நம்மகிட்ட இருக்கிற வேற ஏதாவது ஆன்மீக பொருளையோ வாங்கிக்கலாம். நம்ம வெப்சைட் லிங்க்கு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்
அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்ரீ விஜயவராகா ட்ரேடர்ஸுங்கிற பேர்ல அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் போயிருக்கோம். லைக் இந்த கருடனுக்கான 23 பக்க மந்திர புத்தகம், கருங்காலி பிள்ளையாருக்கான துர்கா கணபதி மந்திரம், அத்தி பிள்ளையாருக்கான நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக, அப்புறம் மகாராஜ கோமதி சக்கரம், மகாமேரு சங்கு, இந்த மாதிரி மணி அட்ராக்டிங் டிவைசஸ், இது எல்லாத்துக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இப்போ தர மாதிரி ஆந்திரா அண்ட் தெலுங்கானா பகுதியை சேர்ந்தவங்களுக்கு தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ்ல இப்ப தர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கறத சந்தோஷத்தோட சொல்லிக்கிறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.